என் தேவேந்திர வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, நீட் தேர்வுக்கு எதிராக தலைநகர் டெல்லி ஜந்தர் மந்தர்ல மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த போராட்டமும் நேற்றுடைய அந்த உண்ணாநிலை போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றது தெரியல. ஒரு பக்கம் நீட்டுக்காக இரவு ஃபுல்லா மக்கள் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட் போராடினாலும் தமிழகத்துல ஜனநாயகம் திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய அந்த அவல நிலை தான் ஏற்பட்டது. ஏன்னா நீட் தேர்வுக்கு எதிராக அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் நிறைய பேசியிருக்காங்க. என் தங்கச்சி இறந்தப்ப நான் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டனோ அதே போலதான் பார்த்தீங்கன்னா அனிதாவுடைய மரணமும் எனக்கு அப்படி இருந்துச்சு. அதனால இந்த நீட் தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்னு சினிமா டைலாக் எல்லாம் அரசியல்ல பேசினாரு. ஆனா இன்னைக்கு அந்த நீட்டுக்காண்டி போராடும் போது எந்த ஒரு குரலுமே கொடுக்காம வாயே திறக்காம தளபதி இருப்பது பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் இந்த கட்சிக்காரங்க பேசுனது மிகப்பெரிய அளவு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இன்றைய உள்ள காலகட்டங்கள்ல நீட் தேர்வு சரியா தவறா அப்படின்னு பார்த்தா அதுக்கு நம்ம எப்படி சொல்றோன்னு தெரியல. ஏன்னா ஒருபுறம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு இருக்கிறது சரிதான். ஏன்னா நீட் தேர்வு இருந்துச்சு அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் இந்த காசை வாங்கிக்கிட்டு இந்த டாக்டர் சீட் எல்லாம் விற்காம இருப்பாங்க. ஆனா நீட் தேர்வு ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு சாதகமாய் போயிடும். ஆனா ஒவ்வொரு டாக்டர் சீட்டுக்கும் இத்தனை லட்சம் ரூபாய் இத்தனை கோடி ரூபான்னு பணத்தை வாங்கிட்டு அந்த இதை வித்துருவாங்க. அதாவது அந்த வேலையை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது சம்பந்தமாக ஒரு அண்ணன் சமூக ஊடகங்கள்ல வந்த காணொலி தான். அதை பதிவு செய்கிறேன், பாருங்க. இதுக்கப்புறம் மக்கள் நீங்க சிந்திங்க. ஏன்னா சரியா தவறா அப்படின்றத நீங்க சிந்திக்கணும். ஏன்னா இதுக்காண்டி கடுமையாக படிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அவங்களுக்கு மனவேதை ஏற்பட்டுற கூடாது. ஸோ ஒரு காணொலி பார்த்தேன். இது எனக்கார இது சரியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால இந்த காணொலி ஒளிபரப்புறேன். அதை ஒரு நிமிஷம் பாருங்க. இன்னைக்கு நீட்டை இவங்க தமிழ்நாட்டுல எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒண்ணுதான். இந்தியாவிலே மெடிக்கல் காலேஜஸ் அதிகமா இருக்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அதுல 175% பிரைவேட் காலேஜ் அவன் கோட்டான்னு வச்சுட்டு 25 சீட் தான் கவர்மெண்ட் கோட்டா ஒதுக்குவான். இன்னைக்கு நீட் வந்ததுனால 75% ஆஃப் மார்க் அடிப்படையில தான் போடணும். 25% தான் அவன் மெடிக்கல் இது அவன் வச்சுட்டு சம்பாதிக்க முடியும். கவர்மெண்டோட அகாமடேஷன் 3000 சீட்டு. அதுல 300 சீட் அரசியல்வாதிகள் கோட்டா உண்டு. இன்னைக்கு அந்த கோட்டாலாம் அவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு சம்பாதிக்க வழி இல்லாம தான் இவங்க நீட்டை எதிர்த்து திரியிறாங்க. இன்னைக்கு டிஎம்கேவும் காங்கிரஸும் சேர்ந்து சொல்லுது, நாங்க நீட்டை எதிர்க்கிறோம், போராடுறோம், நீட்டை சட்டப்படி கேன்சல் செய்வோம்னு. அதுக்கு வேணும்னு சொல்லி ஆஜரான வக்கீல் யாரு? தி கிரேட் கிரிமினல் லாயர் நளினி சிதம்பரம். முதல்ல அவங்கள போய் கேட்கணும், ஏன் நீட்டு வேணும்னு ஆஜரானேன். இத போடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஷார்ட்டாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா வருத்தம் என்ன அப்படின்னா, நீட் தேர்வுடைய அந்த கேள்வி வினாத்தாள் அந்த கொஸ்டின் முன்கூட்டியே சமூக தரங்க லீக் ஆகுறது, இதெல்லாம் எப்படி லீக் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதற்காண்டி தான் அங்கே உண்ணாவிரத போராட்டமே அங்கே நடத்தப்பட்டிருக்குது. ஏன்னா நீட் தேர்வு, அதாவது ஒரு பெண்கள் போறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தோடு கூட போட முடியாது, ஒரு மூக்குத்தி போட முடியாது, ஒரு ஹேர் ரிப்பன் குத்த முடியாது, ஒரு பட்டன் உள்ள அவங்க ஆடை உடுத்த முடியாது. ஃபுல் செக்அப் பண்ணி அவ்வளவு தூரத்துக்கு தான் உள்ளே விடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு செக்அப் பண்ணி உள்ள போகும்போது ஆனா இந்த கொஸ்டின் மட்டும் எப்படி லீக் ஆகுது அப்படின்ற அந்த கேள்வியில தான் இந்த போராட்டமே எடுத்திருக்காங்க. எது சரி தவறு அப்படின்றத நம்ம சொல்ற இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா ரெண்டு பக்கமா சொல்ல படுது. இன்னொரு விஷயம் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீட் தேர்வுக்கெல்லாம் யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க. இப்ப என்னோட கேள்வி என்ன, மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இதே நீட் தேர்வு வேணாம், நாங்க ரத்து செய்வோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதே திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல ஏன் இது போன்ற மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்தப்படலை? ஏன் இந்த மாதிரி உண்ணாவிரதம் நடத்தப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு தாவேக அரசு வந்துச்சு. இன்னைக்கு தாவேக அரசுக்கு எதிராக இந்த விஷயம் பண்றாங்களா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து இந்த விஷயம் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இதுல தமிழக அரசு மீது ஒரு குறைகள் இருக்குது. ஒரு மக்கள் அங்கே மாணவர்கள் போராடினார். நீட் தேர்வு அது சரியோ தவறோ அது அவங்களுடைய பார்வையில எங்களுக்கு இது தவறாப்படுது, அதை ரத்து செய்யுங்க அப்படின்னு தான் இங்க மக்கள் போராடுறாங்க. அப்ப அந்த மாணவர்களுடைய உணர்வை புரிஞ்சு கொண்டு இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய ஜனநாயக படம்
ஏன்னா அந்த படம் இப்ப இல்லைனாலும் இன்னி கூட ரிலீஸ் வந்து பண்ணலாம், இன்னி கூட மக்கள் வந்து போய் பார்ப்பாங்க. ஆனா ஒரு மக்கள் உணர்வுபூர்வமா, ஒரு மாணவர்கள் உணர்வுபூர்வமா போராடும் போது இந்த ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, அதே போல எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக படத்தை வந்து கொண்டாடணும் அப்படின்னு வந்து விஜய் ஆனந்த் வந்து சொல்றது என்பது இது எப்படி ஏத்துக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது வந்து தெரியல. இதுல இந்த நீட் தேர்வுக்காண்டி போராட்டம் பண்ணும் போது போன கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனா இருக்கட்டும், எண்ணற்ற பேராட்டம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா விரட்டி அடிச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நைட்டு 1 மணி வரைக்கும், நைட் இரவு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க போராட்டம் வந்து பண்றாங்க. ஆனா இங்க அந்த படத்தை கொண்டாடுறதுக்கு நள்ளிரவுல ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க இங்க ஒரு கூட்டம். அப்ப சினிமா முகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மூழ்கி கிடப்பது என்பது ரொம்ப வேதனையா வந்து இருக்குது. ஏன்னா ஒரு அதிகாரத்தை தூக்கி ஒரு தலைவர் கொடுத்துறாங்க. இதுல என்ன ஒரு வருத்தமான ஒரு செய்தி அப்படின்னா, அமைச்சர் தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டு போய் அந்த ஜனநாயக படத்தை பார்த்துட்டு அதுக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. வந்து எங்க தலைவர் வந்து இதோட கடைசி படம், அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாரு. என்னமோ தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்திய ராணுவத்துல போய் இது சண்டை போட்டு அங்கிருந்து அவரோட பதவியை வந்து விட்டுட்டு வந்த மாதிரிதான் இங்க உள்ள மக்கள்லாம் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. இது என்ன மனநிலைன்னு வந்து தெரியல. அவரு ஒரு சினிமா நடிகர், அவர் ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரு. வரும்போது இந்த விஷயத்தை விட்டுட்டு வந்துதான் ஆகணும். முன்ன வந்து வருஷத்துக்கு அதுல வந்து ஒரு 4 கோடி கிடைச்சிச்சுன்னா இப்ப இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 கோடி கிடைக்கலாம். ஏன்னா அந்த லாபத்துக்கு கூட வந்து விஜய் வந்து இருக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவர் என்ன பெருசா வந்து தியாகம் பண்ணிட்டாரு? கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டாரு, பெத்த பிள்ளைகளை விட்டுட்டாரு. இதெல்லாம் விட்டுட்டு வந்து இவர் என்ன பெருசா இங்க வந்து தியாகம் பண்ண, அதாவது தியாகம் பண்ண போறாருன்றது வந்து தெரியல. இப்ப கரூர்ல செத்தவங்களுக்கு 40 பேருக்கு வந்து அரசு வேலை வந்து கொடுத்தாரு. இவரு இதுவரைக்கும் படத்துறையில சம்பாரிச்சு எவ்வளவு பணம் இருந்திருக்கும். ஏன் அந்த பணத்தை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாமே. ஆனா அரசு வேலை கொடுக்கறது என்ன மனநிலை? இப்ப இன்னைக்கு நீட் தேர்வுக்காண்டி இப்ப டெல்லியில மக்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னா, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாம் எழுத முடியலங்கிற ஒரு வேதனை, அதுலதான் அந்த மக்கள் வந்து அங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, வட மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள். ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இவரை பார்க்க வந்து ரசிகர் செத்ததுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்குறாரு அப்படின்னா, அப்ப இங்க படிச்சு முடிச்சவனுடைய நிலைமையெல்லாம் என்ன? இப்ப இனிமேலாவது இப்ப இன்னும் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், அதாவது படிச்ச ஜென்ரேஷன் வந்து புரிஞ்சு கொள்ள போகுதா என்னன்றது தெரியல. இதுல என்ன அப்படின்னா, சபாநாயகர் போறாரு படத்தை பார்க்கறதுக்கு கூட, அதாவது அரசு செக்யூரிட்டியோட காவல்துறையோட வந்து படம் பார்க்க போறாரு. அந்த படத்தோட ரிவ்யூ சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏக்கெல்லாம் அப்படியே திரைக்குள்ளேயே கண்ணீர் வந்து விடுறாங்க. ஏன்னா 40 பேர் உங்க தலைவரை பார்க்க வந்து அங்க வந்து செத்தானுங்க 40 பேர். அந்த செத்தவனுக்கு ஒரு நாளாவது உங்க தலைவர் ஒரு வருத்தம் தெரிவிச்சதோ இல்ல இந்த கட்சியை சார்ந்தவங்க யாராவது ஒரு கண்ணீர் விட்டு பார்க்கலையே. என்னமோ வந்து பெரிய தியாகி மாதிரி வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு இன்னைக்கு சிஎம் வந்துட்டாரு, அவருக்கு போய்கிட்டு இவ்வளவு தூரம் சீன் போடுறீங்க, அதையும் வந்து ரீல்ஸா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க. அது என்ன மனநிலை அப்படின்றது ஒண்ணுமே புரியல. இன்னும் போக போக இந்த நாடு என்ன நாசமா போகுதுன்னு தெரியல. இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் ஏன்னா இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் இங்க அந்த கட்சியில எது பண்ணாலும் எங்க தலைவர் வந்து சரி. முன்ன திமுகவுக்கு எந்த அளவுக்கு என்ன அநீதி ஏற்பட்டாலும் சரி, எங்க பாலியல் குற்றம் நடந்தாலும் சரி, எங்க கொலை நடந்தாலும் சரி, எங்க கஞ்சா சிக்கினாலும் சரி, எங்க தொடர்ந்து அந்த கட்சிக்காரங்க வந்து இதெல்லாம் சிக்கி எந்த அளவுக்கு அந்த திமுக கட்சிக்காரன் முட்டு கொடுத்தானோ அதை விட டபுள் மடங்கா இன்னைக்கு இந்த கட்சியில முட்டு கொடுக்குறான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்ப எவனுக்கோ ஒரு விஷயத்துக்கு நடக்குது, நாளைக்கு இந்த நிலைமை எல்லாமே உன் குடும்பத்துல ஒருத்தருக்கு நடந்துச்சுன்னா இதை நீ கடந்துதான் போவ. ஏன்னா பெத்த பிள்ளனோ பெத்த பேரனோ பெத்த பிள்ளையோ பேரனே செத்ததை வந்து வருத்தப்படாம எங்க உயிர் போய் நாங்க தலைவனை பார்த்தோம் சொல்ற இந்த மாதிரி தற்கொலை கூட்டத்துக்கு மத்தியில இவங்கிட்ட என்ன சொன்னாலும் எப்படி புரிய வைக்க போறோங்கிறது தெரியல. பிள்ளைக்கு ஆபரேஷன் விட்டு நான் தளபதியை பார்க்க வந்தேன், எனக்கு எக்ஸாமை விட்டுட்டு நான் வந்து தளபதியை பார்க்க வந்தேன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ரசிகர் முகத்தில் இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்களை எல்லாம் திருத்துறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா மூழ்கி கிடத்துட்டான். இது வந்து எப்படின்னு தெரியுமா, இந்த கஞ்சா போதைக்கும் மது போதைக்கும் எப்படி அடிக்ட் ஆகி இருக்காங்களோ அவங்களை வந்து எப்படி மேலோங்கி கொண்டு வர முடியாதோ அதே போலதான் இந்த விஜய் ரசிகர்களும் சரி, விஜய்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி. அவர் நாளைக்கே வந்து வேறொரு விஷயத்த பாலியல் குற்றத்தை ஆதரிச்சான்னு, ஆமா ஆதரிக்கல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு கொலையை வந்து ஆதரிக்க போறது கிடையாது, சொல்றேன் ஒரு பேச்சு சொல்றேன். நாளைக்கு ஒரு கொலையை ஆதரிக்கிறாருன்னு, ஆமா இதுல என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலைக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்துருவாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இங்க ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. இருக்கக்கூடிய அமைச்சர் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, கூட ஒரு ஆளை வந்து கூட்டு போக வேண்டியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரே ரீல்ஸ் அமைச்சரா தான் இருக்காங்க ஃபுல்லாவே. ஏன்னா
ஆனா அவங்க காலகட்டங்கள்ல திமுக காலகட்டங்களோட இல்லடா சாமியெல்லாம். இன்னும் 3 மாசம் முழுசா முடியல. அதுக்குள்ள இந்த நிலை. அ அடுத்தடுத்து விசாரணை மரணம். அதே பகுதியில தூத்துக்குடி பகுதியில ஒரு பாட்டி பாலியல் துன்புறுத்தல்ல அடிச்சு படுகொலை. தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு. அப்ப இதற்கு முன்னாடி எல்லாம் தளபதி விஜய் அந்த அளவுக்கு கொந்தளிச்சார். சிஎம் சார் நீங்க பதவி விட்டு வெளியே போயிருங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்பா? அப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்பா? தமிழக முதல்வர் கோமாவுல இருக்கிறாரா? தமிழக முதல்வர் வெளியில ஃபாரின் போயிட்டாரா? ட்ரிப்புக்கு போயிட்டாரா? உல்லாசமா இருக்க போயிட்டாரா? அப்படின்ற மாதிரிலாம் பொதுத்தளங்கள்ல பல கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நாட்டு மக்களுக்காக உண்மையிலேயே ஒரு பாடுபடுறோம்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை ஏன் கடந்து போய் மௌனம் சாதிக்கிறாரு தமிழக முதல்வர்? ஏன் வாய் திறக்காததுக்கு என்ன காரணம்? இதற்கு அமைச்சர் வர்றாலாம் என்ன நாங்க சொல்றேன்னு தெரியல. இன்னும் இந்த நாடு என்ன சீரழிவுக்கு போகுதுன்னு தெரியல. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்படித்தான் இன்னைக்கு நடக்குது. ஸோ இன்னும் இந்த நாடு எந்த அளவுக்கு சீரழிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக ஆட்சியில இன்னும் எந்த மாதிரியான சீரழிவு ஏற்படுது அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு பேப்பர் செய்தி எடுத்தாலுமே என்ன வருதுன்னா தாவேகா நிர்வாகிகள் இந்த பாலியல் குற்றம், தாவேகா நிர்வாகிகள் இந்த மாதிரி பண மோசடி, தாவேகா குற்றவாளிகள் நில அபகரிப்பு, இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு பேப்பர்லயும் 4 செய்தி பக்கத்துல வந்துடுது. அந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்குது. ஸோ அதே சமயம் இந்த குற்ற வழக்குகள் அதிகமாக உள்ளது. நம்பர் 1 திமுகவே அடிச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் திராவிடத்தை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திராவிடத்துல இருக்கக்கூடிய ஆளெல்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்காங்க. என்ன மண்ணில் இந்த ஆட்சியை என்ன சொல்றேன்னே எங்களுக்கு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் அறிவுபூர்வமா சிந்திக்க போகுதுன்னு தெரில. போராட்ட குணத்தையே மழுங்கடிச்சிட்டாங்க. இந்த சினிமாக்காரங்க பார்த்த வேலை ஏன்னா போராட்டத்தை எம்ஜிஆர் காலகட்டத்திலோட இந்த அளவுக்கு இல்லை என்ன. ஆனா இன்னைக்கு இந்த நவீன காலகட்டங்கள்லயும் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அருவருப்பாக இருக்கு. நன்றி, வணக்கம்.